அடுத்ததான் நம்மளை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஆண்டவர், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஒரு நேரத்தில் நம்ம யோசிப்போம், இஸ்ரேல் ஜனம் கூட யோசிச்சாங்க, முன்னாடி செங்கடல் பின்னாடி பார்வோன் சேனை, ஆண்டவரே நாங்கள் என்ன செய்து என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. முன்னாடி போனால் செங்கடல், பின்னாடி பார்வோன் சேனை, அவங்களால சண்டை போடவும் முடியாது, கடலை தாண்டி போகவும் முடியாது. அப்படி இருக்கிற டைமில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. ஒரு இக்கட்டான சூழ்நிலை, கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடுறாங்க. அந்த இடத்துல கர்த்தர் செங்கடலையே தம்முடைய ஜனங்களுக்காக பிளந்து வழி விடுகிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் நமக்கு வழி இல்லாத இடங்களில், சூழ்நிலை அடைக்கப்பட்ட நேரத்தில் நமக்கு வழி நடத்துகிற தேவனாய், வழி திறக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம போய் அவர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது தான் ஆண்டவர் நோக்கி காத்திருக்குதுன்னா, நான் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறது, ஏசப்பா நம்ம நோக்கி பார்க்குறேன், இங்கே முன்னாடியும் பிரச்சனை பின்னாடியும் பிரச்சனை, நான் எங்கே போவேன் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல ஆண்டவரே, எனக்கு ஒரு வழிகாட்டுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு வழிகளை உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறார். சத்ருவுக்கு அழிவை உண்டாக்குகிற தேவனாகவும் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.